திருக்கோயிலூரில் அமைஞ்சிருக்கும் சிவன் கோவில் கோபுரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். கொடி மரம். நான் எப்பயுமே வந்தேன்னா என் ஐயாவை நான் பார்த்துட்டு தான் போவேன். என் சிவன் ஐயாவை, என் சிவன் அப்பாவை. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு அவரை பார்த்தாலே. நம்ம எந்த குறையோடு வந்தாலும் அந்த குறையை நம்ம ஐயா தீர்த்து வைப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்பயுமே நான் வந்தேன்னா ஐயாவை நான் பார்த்துட்டு தான் போவேன். இந்த கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நல்ல புத்தி நல்ல எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். எப்பயுமே சரி, ஒருத்தரை அழிக்கணும் நம்ம மட்டும் வாழணும் அப்படி நம்ம நினச்சோம்னா லைஃப்பில் நம்ம நல்லா இருக்கவே முடியாது. அடுத்தவங்க நல்லா இருக்க நம்ம நினச்சோம்னா அந்த கடவுள் நம்மளை நல்லபடியாக வாழ வைக்கும். சரியா? எண்ணம் போல தான் எல்லாமே. இந்த மக்கள் போக்குவரத்தில் பார்த்து போங்க, பார்த்து வாங்க. யார்கிட்டையும் பேசும்போது கவனமாக பேசுங்க. ஃபஸ்ட்டு அக்கம் பக்கம் உஷாராக கவனமாக பழகுங்க. அக்கம் பக்கம் தான் முதல் எதிரியே நம்மளுக்கு. ரெண்டாவது எதிரி சொந்தம், பந்தம், ஜாதி, ஜனம், ஜமாத்து. சொந்தக்காரெலாம் சுண்ணாம்பு மாதிரி. அது உண்மையிலேயே அந்த டைலாக் உண்மை தான். பணம் இருந்தால் தான் சொந்தமே, பணம் இல்லைன்னா எல்லாம் சும்மாம்பாங்க. பணத்தை வச்சு தான் எல்லாமே. ஆனால் தெய்வம் அப்படி இல்லைல்ல. தெய்வம் என்றைக்குமே நம்ம நினச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கும். என்றைக்குமே நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். குழந்தை குட்டிங்களோட, குடும்பத்தோட, பிள்ளைங்கள், சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், கவனமாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? இங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க. எப்பயுமே நான் வந்து அவங்கள பார்த்துட்டு போவேன். பெரியம்மா, வயசானவங்க, கடை போட்டிருக்காங்க. நல்ல ஒரு மனிதர் அவங்க. எப்பயுமே நான் வந்து அவங்கள பார்க்காம போக மாட்டேன். இந்த இடம் லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ படங்கள்லாம் நிறைய பேர் இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஸோ க்யூட்டாக இருக்குது இந்த இடம். வீடியோ போடோ இல்லை படம் ஷூட்டிங்க்கோ நல்லாயிருக்கும் இந்த இடம்.